அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைவு, 6ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சூரியன் இணைவு, பாக்யஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி இணைந்து இருப்பதால் மிகவும் அனுகூலமான காலகட்டம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதியாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். தீராத நோயினால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல விமோசனம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட காலமாக பகை உணர்ச்சியுடன் இருந்து வந்த நெருங்கிய உறவினர்கள் அனைத்தும் தங்களின் கருத்து வேறுபாடுகளை மறந்து தங்களுடன் உறவு கொள்வர். தங்களை வெறுத்த உறவினர்கள் தங்களை தேடி வருவர். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு குறையும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் உண்டாகும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் வேறு புதிய கிளை தொழில்கள் தொடங்க நல்ல நேரம் இது. வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். பல தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் தங்களின் செல்வாக்கு மேலோங்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தேர்தல் நெருங்கி வருவதால் தாங்கள் தாராளமாக தேர்தலில் நிற்கலாம். தாங்கள் வெற்றி பெற வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் தாங்கள் கலந்து கொள்ளலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகம். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பஞ்சம் இராது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கலாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா.